ஜெய்பீம் விளாத்திகுள பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட துயரமான சம்பவம். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கின்ற ஏராளமான பெண் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த துயரமான சம்பவங்களில் இருந்து நாம் வெளிவராத சூழலிலே தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் ஒக்கிலிப்பட்டி என்ற கிராமத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது நிரம்பிய மாணவி ஒரு தனியார் நிறுவனத்தின் ஊழியர் சதீஷ் என்பவரால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு சதீஷ் என்பவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. போக்சோ சட்டம் பாய்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஓரிரு மாதங்களில் அவர் ஜாமீனில் வெளியே வந்து விடுவார். மீண்டும் ஒரு பல மாதம் கழித்து மீண்டும் இதே நிலையை அவர் தொடருவார். ஏன் என்று சொன்னால், இங்கு தொடர்ந்து பெண்கள் இப்படி பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படவில்லை. கடுமையாக்கப்படாத ஒரே காரணத்தினால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்டும் காணாமல் இருக்கும் அரசும் மற்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளும் மெத்தன போக்கோடு செயல்படுவதே இதற்கு மிக முக்கிய காரணம். அது மட்டுமல்லாமல், பெண்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பாடம் எடுக்க வேண்டியது பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு. ஆம், பள்ளி பருவத்திலிருந்தே அந்த ஆண் குழந்தைகளுக்கு நாம் இது உடலாகப்பட்டது ஒரு தோலும் சதையும் ரத்தமும் கலந்த ஒரு உடல் உறுப்புதான், அதை தவறான பார்வையில் பார்ப்பது தவறு என்று நாம் பாடங்களை புகட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல், பள்ளி பருவத்திலே இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு ஆணாகப்பட்டவன் வீதியில் நடந்து வந்தால் அவனுடைய மார்பகங்களை நாம் பார்க்கும் பொழுது எந்த உணர்வும் தோன்றுவதில்லை. ஏனென்று சொன்னால், அது சாதாரணமாக ஒரு தோலும் ரத்தமும் சதையும் கலந்த ஒரு உடல் உறுப்பு. அதுபோலத்தான் பெண்களுக்கும் அது ஒரு தோலும் சதையும் ரத்தமும் கலந்த உடல் உறுப்பு என்ற பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். உன் தாயிடம் நீ உன்னுடைய பசியை ஆற்றுவதற்கு நீ எடுத்துக்கொள்ளும் பாலுக்கான ஒரு உடல் உறுப்பு அது என்ற பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். இது போன்று தொடர்ந்து அவல நிலைகள் பெண்களுக்கு நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு செக்ஸ் எஜுகேஷன் என்பது மிகவும் முக்கியம். அது பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும். இதுதான் ஒரு மிக ஆகச்சிறந்த செயல். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்.